இந்த சாப்டரோட ஸ்டார்டிங்கில் வந்து இந்த ஹீரோ வந்து அங்கே இருக்கிற எல்லாத்தையும் வந்து அடிக்கிறாரு. ஏன்னா எல்லாருமே வந்து அந்த வாய்ஸ் மெசேஜ் கொடுத்தோன்னே வந்து அவனுக்கு எல்லோரும் வந்து ஹீரோவே பார்த்துருக்கு. ஹீரோக்கு வந்து டவுட் வந்து எல்லாத்தையும் போட்டு அடிச்சுட்டு இருக்க. அதில் ஒருத்தர் கழுத்து பிடிச்சிட்டு யாரா நீ உங்களுக்கு பின்னாடி யாராக்குறா அப்படின்னு சொல்லும் போதே அவன் வந்து சூசைட் வந்து பண்ணிடுறான். மற்றவங்க எல்லாருமே வந்து ஒரு பயமாக பதட்டமான நிலைமையில் இருக்க. ஹீரோ வந்துட்டு இங்கே இருக்கிற யாருமே வந்து விடாதீங்கடா, எல்லாத்தையுமே தூக்கியிருப்பாங்க, நம்ம வச்சு விசாரிக்கணும்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோ வந்து விசாரிக்கிறதுக்கு வந்து கூட்டிகிட்டு போவார். அப்படி கூட்டிகிட்டு போனோடனே வந்து அவனுக்கெல்லாம் வந்துட்டு காலில் வந்து கதறானுங்க, ஐயோ அண்ணா எனக்கு தெரியாது, எனக்கு வந்து காசு கொடுத்தா ஒருத்தன், அவன் ஸ்ட்ரா ஹேட் போட்டிருந்தான், அவன் மூஞ்சி வந்து கவர் பண்ணி வச்சுருந்தான், அதனால் எனக்கு யாருன்னு தெரியல. ஸோ அவன் சொன்ன மாதிரி ஜஸ்ட் நான் அவங்கள பார்க்கத்தானே செஞ்சோம், நாங்கள் வேறு எதுவுமே பண்ணலையே, எங்களை உயிரோடு விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு கதறிட்டு இருக்க. ஹீரோ வந்துட்டு சரி நான் வந்து உங்களை கொல்ல மாட்டேன், ஆனால் அதுக்கோசரம் உங்களை வந்து வெளியிலேயே இப்போ நான் விட போகிறது கிடையாது, 2 நாளைக்கு இங்கேயே கிடக்கணும்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அங்கே இருக்கிற எல்லாரோட ப்ரெசன்ட் பாயிண்ட்டையும் வந்து அடித்து மயங்க வைக்கிறாரு. மயங்க வச்சோன்னே ஹீரோ வந்துட்டு இதுக்கு பின்னாடி யார் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி பேஷண்ட்டாகவே இல்லாமல் ஹீரோ வந்து ஒரு பதட்ட நிலைமையில் இருக்குது. அப்போ வந்து அங்கே இருக்கிறவர் வந்து சொல்லுவான், கவலைப்படாதீங்க யங் மாஸ்டர், நீங்கள் இந்த மாதிரி முக்கியமான ஆட்களை வந்து ஸ்பையை வந்து அனுப்பிச்சி வச்சுருக்கீங்க, சவுண்ட் கிளானுக்கு, அப்புறம் ஸ்வாட் கிளானுக்கு, அப்புறம் அந்த டார்க் கிளானுக்கு, ஏதாவது ஒரு புதுசான ஒரு ஆக்டிவிட்டி நடந்தால் கண்டிப்பாக வந்து அவங்க சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது வந்து வாங்க தான் வரான். அவன் வந்து சவுண்ட் கிளானை வந்து ஸ்பை பண்ண வந்து போயிருப்பான். அப்படி போகிறப்ப வந்து அவன் நிறைய ஆட்கள் வந்து புதுசாக வந்துட்டு போகிறாங்க. ஆனால் ஸ்ட்ரா ஹேட் போட்ட மாதிரியெல்லாம் அங்கே யாருமே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் எந்த விதமான ஒரு நியூ ஆக்டிவிட்டியுமே வந்து அங்கே நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாங்கன்னு சொல்லிகிட்டு இருக்கு. ஹீரோ வந்துட்டு சரி இரு டார்க்கில் எனக்கு போனாங்களா அவனுங்களும் வரட்டும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது டைம் போயிட்டு இருக்குது, அவனுக்கு வரமாட்டேங்கிறானுங்க. ஸோ அவனுக்கு வந்து மாட்டிக்கிட்டானுங்க டார்க்கில் கேட்டால் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து கண்டுபிடிச்சிட்டு இருக்க. இப்போது சீனங்கட்டாயி அந்த விமன் வந்து நல்லா உட்காந்து ஒரு காஃபி அருந்திக்கிட்டு இருப்பாள். அப்படி அருந்திகிட்டு இருக்கும்போது வந்து அங்கே இருக்கிற ஒரு எல்டர் வந்து இந்த மாதிரி தூக்கிட்டு வருவான். தூக்கிட்டு வந்தால் அந்த 2 பேர் ஒருத்தன், அப்புறம் 9th எல்டரோட சன், அதான் அந்த பொட்டு வச்சுட்டு இருப்பாள் அவன், 2 பேருமே வந்து போட்டிருக்க. இவன் வந்துட்டு சொல்லுவாள், பரவாயில்ல இவனுக்கு வந்து இந்தளவுக்கு வந்து தைரியமாக வந்திருக்கானுங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஆமாம் இந்த சின்ன பையன் இருக்கானே இவனுக்கு 20 வயசும் கூட ஆகலை, ஆனால் இவனோட ஸ்ட்ரென்த்தை வந்து நம்ம அவாய்ட் பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாமல் இவன் யார் அப்படின்னு கேட்கும்போது அவன் வந்து இந்த மாதிரி எலைட் கிளானில் சேர்ந்த ஒருத்தன், அதாவது ஜியை பார்த்து அவங்க பேசிகிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் இன்னொருத்தன் கிடப்பான். இவன் யார் அப்படின்னு கேட்கும்போது அதை தான் நானும் கேட்கலான் இருக்கேன், இவ்வளோ நீங்கள் என்ன பண்ணலான்ட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது ஏன் இப்படி கேட்குற அப்படின்னு சொல்லும்போது அவன் தான் சொல்லுவான், இவன் இந்த மாதிரி 9th எல்டர் இருக்கான்ல அவனோட சன் தான் வந்து இவன் அப்படின்னு சொல்லும்போது அவளுக்கு ஒரு ஷாக் ஆயிரும். 9th எல்டரோட சன்னையே வந்து இவன் அலை பண்ணி வச்சுருக்கானா, இவனை விட்டோம் பின்னாடி நமக்கு யமகண்டமாக வந்து நிற்பான், இவனை முடிச்சு தள்ளுறது வந்து நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. சரி இவனுக்கு லாக் பண்ணி வைங்க, நம்ம அப்புறமேல் இருந்து இதை பார்த்துக்கலாம், முதல்ல அந்த நாய்க்கு வந்து போட்டுத்தரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இப்போது நைட் டைம் ஆகுது. ஹீரோவுக்கு வந்து அந்த இடம் சொன்னானுங்களா அந்த இடத்துக்கு வந்து இப்போ ஹீரோ வந்து தன்னந்தனியாக கெத்தாக நடந்து வந்துட்டு இருப்பார். அப்படி நடந்து வந்துட்டு இருக்கும்போதே சுற்றி இத்தனை பேர் இருக்கானுங்க, யாரெல்லாம் இருக்கான்ட்டு ஹீரோனால வந்து நல்லா ப்ரெசன்ஸை வந்து நோட்டீஸ் பண்ண முடியுது. பட் ஹீரோ வந்து எதுவுமே பெருசாக கண்டுக்காமல் நேராக வந்து போயிட்டே இருக்கும்போது ஆப்போசிட்டில் அந்த உமன் தான் இருப்பாள். ஹீரோ வந்து அப்போ தான் வந்து பார்த்தோன்னே வந்து நினைக்கிறான், இந்த கருமம் பிடிச்சல் வந்து நான் பார்க்க வேண்டியதாக போச்சு, என்னோடய சின்ன வயசில் வந்து இவ தான் வந்து அந்த எல்லா கிளான் ஒய்ஃபையுமே வந்து கூட்டிகிட்டு வந்தா, என்னோடய அம்மாட்ட வந்து நான் அகாடமிக் போகிற வரைக்கும் வந்து மார்ஷல் ஆர்ட்ஸ் வந்து கற்றுக்கூடன்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்ணான், அதாவது ப்ராமிஸ் வாங்கிக்கிட்டா. அதனால தான் வந்து ஆக்சுவலாக ஹீரோ மார்ஷல் ஆர்ட்ஸ் வந்து கற்றுக்கூடாது 6 மெயின் கிளான்ஸாக இருந்தாலும் அதுக்கு முக்கியமான ரீசன் வந்து இவ தான் வந்து எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்து இந்த மாதிரி கற்றுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி வந்து ப்ராமிஸ் வாங்கிட்டு போயிடுவா. ஸோ அதனால் இப்போ ஹீரோ வந்து இவளை பார்த்துட்டுமே கட்டு போயிட்டுருக்கு. அவள் வந்துட்டு காலம் எவ்வளோ சீக்கிரமாக சொல்லுது பார்த்தியா, உன்னை நான் பார்க்கக்கூடாதேன்னு நினச்சேன், ஆனால் நீ வந்துட்ட பாரு அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்க. ஹீரோ வந்துட்டு ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து ஒரு வெறியாகவே பேசிக்கிட்டு இருக்க. ஹீரோவோட ப்ரெசன்ஸ் வந்து அங்கே இருக்கிற எல்லாத்துக்குமே வந்து ஒரு மாதிரி பயத்தை வந்து கொடுக்குது. ஏன்னா ஹீரோ அந்த லெவலில் வந்து மார்ஷல் ஆர்ட்ஸில் வந்து அவர் பாடி சுற்றி வந்து கவர் ஆகிட்டு இருக்கும் அந்த ஆறாவே. ஸோ அவர் வந்துட்டு சரி நான் இப்போ உன்னோட கியூஐ வந்து பிளாக் பண்ணுறேன், அதுக்கப்புறம் நான் வந்து கான்வர்சேஷன் கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பக்கத்தாடி வந்து ஒரு கிளம்புறப்பான். அவன் வந்துட்டு சின்ன பெரிய பையா அசையாமல் இல்லை, அவனோட கியூஐ மட்டும்தான் பிளாக் பண்ண போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்து அவனோட கையை பிடிச்சி முறுக்கி ஒரு அடிக்க இவன் வந்துட்டு என்னடா பண்ணிகிட்டு இருக்க, என் மேலே கை வைக்கிற, அவனோட காட் அவன் என்கிட்ட தாண்டா இருக்கான் அப்படின்னு மறந்துடுச்சா அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த விமனும் வந்து சொல்லுவாள்.
அது சொல்லும்போது ஹீரோ வந்துட்டு, என்ன செல்லம் அப்படியா, சரி உனக்காக நான் வந்திருக்கேன், வெறுங்கை வீசிட்டு வரலாமா, இந்த கிஃப்ட் பூடி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து ஒரு பொட்டி தூக்கி போட, இவளுக்கு வந்து ஒன்றுமே புரியுது, என்னடா இது அப்படின்னு கேட்கும்போது, செல்லம் உனக்காக தான் வந்து நான் ஸ்பெஷலாக ப்ரிப்பேர் பண்ணேன், திறந்து பாருமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவன் திறந்து பார்த்தா அதுக்குள்ளே வந்து ஒரு கண் இருக்குது. இது அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்கும்போது ஹீரோ வந்துட்டு, சேச்சா இப்படி கேட்கக்கூடாது தாங்க, நீ எப்படி தெரியுமா கேட்கணும், இந்த கண் யாரோடது அப்படின்னு கேட்கணும் அப்படின்னு சொல்லும்போது அவள் வந்துட்டு திங்க் பண்ணுறா, ஒருவேளை இது என்னோடய பையனோடதா, இல்லை அப்படி பார்த்தா அகாடமியில் இந்த மாதிரி பண்ணக்கூடாது, அவள் இந்த ரெட் ஹேர் சும்மா விட மாட்டானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, டேய் நீ என்னையவே டிவைஸ் பண்ண பார்க்குறியா அப்படின்னு சொல்லி ஹீரோ கிட்ட வந்து கேட்கும்போது இப்போ ஃப்ளாஷ்பேக் வந்து போகுது. ஃப்ளாஷ்பேக் வந்து ஹீரோ வந்து அகாடமியில் என்ன வேணாலும் பண்ணலாம், ஏன்னா ரெட் ஹேர் வந்து ஹீரோவுக்கு வந்து லாயல்ட்டி ப்ளஸ் பண்ணங்காட்டி. ஸோ அவன் அந்த மாதிரி கோயில் இருக்க ஹீரோ ஃபஸ்ட்டு போய் அவனை பார்க்குறான். பார்த்தோன்னே வந்து ஹீரோவோட அந்த 6ஆம் நாளே வந்து இவனால் தாக்கு பிடிக்க முடியல. அவன் வந்துட்டு இவன் எதுக்கு இங்கே வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்துட்டு சொல்லுவார், எனக்கு நெருக்கமான ஒரு ஆள் ஒருத்தர் இருந்தான், அவன் தான் காட் ஜாங்க், அவனை வந்து தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது அவன் வந்துட்டு, அப்படின்னா கண்டிப்பாக இதுக்கு முன்னாடி எங்கள் அம்மா தான் இருக்கணும், சரி அதுக்கு உனக்கு என்னடா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்துட்டு அவர் டெலிகினஸ் யூஸ் பண்ணி வந்து அவனை தூக்கிட்டு அசைவிடாமல் பண்ணிவிட்டு, நான் ஃபஸ்ட்டு காட் ஜாங்க் கிடச்சோன்னே வந்து கூட்டிகிட்டு வந்துடலான்ட்டு பார்த்தேன், ஆனால் இதுக்கு பின்னாடி இருக்கிறது உங்கள் கோத்தான்னு தெரிஞ்சோடனே நான் விடுவேனா, அவள் இப்போ எனக்கு பண்ணாத அட்டூழியுமே கிடையாது, ஸோ அவளுக்கு நானும் ஒரு கிஃப்ட்டு வந்து ஏற்பாடு பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த பிரின்ஸ் அந்த டார்க்லாண்ட் இளவரசன் இருந்துட்டு, டேய் நீ வந்து எதுவும் பண்ணிடாத, நீ பண்ணின்னு ஏன் உன்னோட உயிராக மதிக்கிறப்பார், அவனை வந்து ஏதாவது எங்கள் அம்மா பண்ணிடுவாங்க சொல்லிகிட்டு இருக்கும்போது அவனோட கை வந்து வெட்டப்படுது. இவன் வந்து கதறான், இல்லை அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்துட்டு, இரு நான் இப்போ உன் கையை வெட்டி கொண்டு போனேன்னு வையேன், அதை பார்த்து உன் கோத்தா நம்ப மாட்டா, ஸோ உன்னோட கண்ணை எடுத்துகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு ஹீரோ அவனோட கண்ணை வந்து ஒரு கண்ணை பிடுங்கிட்டு போயிடுவார். இந்த விஷயங்கள் வந்து இங்கே போயிட்டுருக்கோம். அப்படி போயிட்டு இருக்கும்போது வந்து ஹீரோ வந்து இந்த அந்த டோக்கனை பாரு, இது உன் பையனுக்கு நீ தானே கொடுத்தா அப்படின்னு சொல்லும்போது அந்த டோக்கன் பார்த்தோன்னே வந்து அவள் கன்ஃபார்ம் பண்ணிடுறா, இது வந்து என்னோடய பையனோட தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவளுக்கு வந்து ஒரு பயமாகுது, என்னோடய பையன் வந்து இவங்ககிட்ட மாட்டிகிட்டு இருக்கானா, எப்படி அந்த ரெட் ஹேர் வந்து எதையும் கண்டுக்காமல் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவள் வந்துட்டு, சரி உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லும்போது, என்னோடய ஆட்களை வெளியே விடுறி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து மிரட்டும் போது இவன் வந்துட்டு, சரி நாம் 2 பேருமே வந்து ஹாஸ்டேஜை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம், அவன் என்னோடய சன்னை இங்கே இருக்கான்னு நீ சொல்லு, நான் இவங்க இங்கே இருக்காங்கன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, உன்னோட பையனை வந்து பிரிசன் கேவில் வந்து என்னோடய ஆட்களை வந்து கைது பண்ணி வச்சுருக்காங்க, உனக்கு வேணா போய் அவனை பார்த்துக்கோ, இப்போ என்னோடய ஆட்களை வெளியே விடுறி அப்படின்னு சொல்லும்போது அவன் வந்துட்டு, சரி நான் வந்து விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டெலிபதிக் மெசேஜ் வந்து அங்கே இருக்கிற எல்டர்கிட்ட வந்து அனுப்புவாள். இந்த மாதிரி அந்த ஆட்கள் எல்லாத்தையும் கொண்டுட்டு என்னோடய சன்னை வந்து முக்கியமாக மீட்டு கொண்டு வாங்க, எந்த ஒரு பாதிப்பு இல்லாமல் அப்படின்னு சொல்லும்போது அந்த எல்டர் வந்து போயிடுவான். அவன் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சுப்பீரியர் லெவல் மார்ஷல் ஆர்ட்ஸை வந்து அவனும் வந்து வச்சுருக்கான். இப்படி போயிட்டு இருக்கும்போதே வந்து அவன் மனசுக்குள்ள நினைக்கிறா, இருடி என் பையன் மட்டும் இங்கே வரட்டும், உனக்கு இருக்குது, உன்னை எவ்வளோ கேவலமாக சாகடிக்க போகிறேன் பாரு அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது வந்து அந்த கிழமை அப்புறம் அவனுக்கு கீழே இருக்கிற எல்லாருமே வந்து அந்த பிரிசன் கேவுக்கு வந்து போகிறாங்க. அப்படி பிரிசன் கேவ் வந்து ஓப்பன் பண்ணோன்னே வந்து உள்ளுக்குள்ளே நம்ம சீனியர் இன்ஸ்ட்ரக்டரு அவனை பார்த்தோன்னே இவனுக்கு ஒரு ஷாக்கு, ஏய் இவனுக்கு என்ன இங்கே பண்ணிகிட்டு இருக்கானுங்க, நான் முதல்ல இங்கேருந்து தப்பிச்சு போயாகணும், அந்த நாய் என்னவே ஏமாற்றிட்டான் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது அவன் வந்து இந்த மாதிரி உள்ளே வரும்போது வந்து இந்த மாதிரி செக்யூரிட்டி கம்மியாகுது, ஸோ பிரிஞ்சு போய் தேடுங்கடா, எதுக்கும் சேஃப்டியாக இருக்குன்னு சொல்லிட்டு அவனோட ஆட்களை வந்து அனுப்பிச்சி வச்சுட்டு திரும்பி ஆட்கள் எங்கே அப்படின்னு பார்த்தா எல்லாருமே வந்து இறந்து கிடக்குறானே, யாரா அப்படின்னு பார்த்தா நம்ம ரெட் ஹேரு. இவனுக்கு பெரிய ஷாக்கு, ரெட் ஹேர் நீங்கள் என்னடா பண்ணுற அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போதே வந்து அவனை வந்து ரெட் ஹேர் வந்து போட்டு தள்ளிடுறான். இப்போது சீனங்கிட்ட ஹீரோ கிட்ட போகுது. ஹீரோ வந்துட்டு, என்னடி ஒரு மாதிரி பதட்ட நிலமையில் இருக்கா அப்படின்னு சொல்லும்போது, என்னடா சொல்கிற அப்படின்னு சொல்லி அவள் கேட்டுருக்கும்போது ஹீரோ வந்துட்டு, இப்போது நீ போட்ட ஸ்கெட்ச் எனக்கு தெரியாதுன்னு நினச்சிட்ருக்கியா, இப்போ என்னோடய ஆட்களை வந்து முடிச்சு தள்ளிட்டு அந்த கிளம்ப வந்து உன் பையனை கூட்டிகிட்டு வரும், அதான் நீ போட்ட ஸ்கெட்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இவர் வந்துட்டு, எப்படி இவனுக்கு வந்து இது தெரிய வந்துச்சு எப்படி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே வந்து அந்த இடத்துக்கு வந்து ரெட் ஹேர் வருவான். ரெட் ஹேர் வந்தோடனே வந்துட்டு இவளுக்கும் பெரிய ஒரு ஷாக்கு, ரெட் ஹேரா இவன் இங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்கான்னு சொல்லும்போது அவனோட கையில் வந்து அந்த எல்டரோட தலை வந்து இருக்கும். பார்த்தோன்னே இவ வந்துட்டு ஷாக் ஆவா. அதுக்கப்புறம் ரெட் ஹேர் ஹீரோ வந்துட்டு சொல்லுவான், பரவாயில்ல நீ சூப்பராக பண்ண ரெட் ஹேர், நான் வந்து இதில் ஒரு இம்ப்ரெஷன் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போது ரொம்ப தேங்க்ஸ் யங் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் வந்து ஹீரோ வந்து ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக பேசிகிட்டு இருக்க. இவளுக்கு ஒன்றுமே புரியாது, இது ரெட் ஹேர் வந்து ஹீரோவை வந்து ஃபாலோ பண்ணுறானா,
என்னால் வந்து இதை கொஞ்சம் கூட ஏற்றுக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவள் பல்ல கடிச்சிட்டு பேசுவாள். ரெட் ஹேர், நம்ம போட்ட ஒப்பந்தம் என்ன, இந்த மாதிரி 6 மெயின் கிளான்ஸ் வந்து இருக்கிறானுங்க, நீ அதை விட்டு போட்டு ஒரு அன்ஆத்தரைஸ்டான ஒரு பரதேசி போய் நீ வந்து வணங்கிட்டு இருக்கிய அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்துட்டு, ஏய் இங்கே பார்த்தியா இவளுக்கு, ஏண்டி ஒன்று எந்த காலத்தில் இருக்க, ஆக்சுவலாக இருக்கிற எல்லா டெசனண்ட்டுமே வந்து இப்போ ஸ்ப்ரிங் கிளானை தவிர்த்து இப்போ எந்த டெசனண்ட்டுமே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் ஸ்ப்ரிங் கிளான் இளவரசர் இருக்கான் பாரு, அவன் என்னை பார்த்தாலே உச்சா போயிடுவான். நீ எதை வச்சுட்டு வந்து மெயின் கிளான்ஸ் இருக்குது, அவனுக்கு தான் அடுத்து கல்ட் லீடர் ஆவான்னு சொல்லிட்டு பிழுத்திட்டு கிடக்கிற, அடுத்து கல்ட் லீடர் நீ மனசை வச்சாலே வைக்கலான்னு சொல்லி அது நான் தாண்டி அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது வந்து அந்த ஹீரோவோட ஆட்கள் எல்லாருமே வந்து அந்த பிரின்ஸ், அதாவது அவனோட பையன் கூட வந்து இன்னொருத்தன், அவன் வந்து இவளுக்கு ஒரு நியூபி மாதிரி ரெண்டுத்தையும் வந்து பிடிச்சிட்டு வந்துட்டுருக்க. இவன் வந்துட்டு என்னாச்சு என் பையனை விட்றா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது வந்து அவளும் வந்து சொல்ல ஆரம்பிப்பா, இந்த மாதிரி உன்னோட ஹாஸ்டேஜஸ் எங்கள் இடத்தா இருக்காங்க மறந்துட்டியா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல வந்து ஒருத்தன் வந்து இது மாதிரி சொல்கிறான், இல்லை நம்மளோட இடத்த வந்து யாரோ வந்து அட்டாக் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி. யாருன்னு பார்த்தா இந்த 11th எல்டர், அதான் இந்த இல்யூஷன் கிளான், அவன் வந்து அட்டாக் பண்ணிகிட்டு இருக்க. இவளுக்கு வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து இவனை பார்க்குறான், இவளுக்கு என்னன்னே தெரில. அதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு அருமையாக பண்ணிங்க 11th எல்டர் அப்படின்னு சொல்லும்போது இப்போ இவளுக்கு இன்னொரு ஷாக்கு, இவன் தான் அந்த 11th எல்டர், இவனை வந்து யாரும் பார்த்ததே கிடையாது, எப்படி இவன் 2 பேர்த்தையும் இவனோட கைக்குள்ளே வச்சுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பதட்ட நிலமையில் இருக்க. அவன் வந்து ஒன்றுமே பண்ண முடியாத நிலைமைக்கு வந்து இப்போ போயிட்டேன். இப்போ அவளுக்கு பவர்ஃபுல்லான ஒரு ஆளுமே கிடையாது, அவளோட ஸ்கெட்ச் எல்லாமே வந்து தவிடுபடி ஆகிட்டு இருக்கா. அவள் வந்து வேறு ஒன்றுமே பண்ண முடியாது, வந்து பல்ல கடிச்சிட்டு வந்து அங்கே நீல் டவுன் பண்ணி ஹீரோ கிட்ட வந்து பிச்சை கேட்குறா. அப்படி கேட்கும்போது வந்து அந்த பையன் வந்துட்டு வா என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லும்போது டெலிபதிக் மெசேஜில் வந்து சொல்லுவாள், ஏய் முட்டாள், நீ உன்னோட வாயை மூடிட்டுரு, இப்போதைக்கு நம்ம வந்து இங்கேருந்து உயிரோடு தப்பிக்கணும். என்னோடய பிரதர் இருக்கான் அப்புறம் அவனும் வந்து ஒரு எல்டர் தான், நம்ம ஃபஸ்ட்டு கிளானாக இருக்கிறதுக்கு வந்து முக்கியமான ரீசனே அவன் தான். இந்த விஷயத்தை போய் நம்மக்கிட்ட அவன்கிட்ட சொல்லலாம், ஸோ அவன் வந்து டீல் பண்ணிக்குவான், நம்ம பின்னாடி வந்து இதை ஃபேஸ் பண்ணிக்கலாம், என்னானாலும் சரி இப்போதைக்கு நம்ம உயிரோடு தப்பிச்சு தாகணும். அது மட்டும் இல்லாமல் உன்னோட உயிர் காப்பாற்றுக்கு நான் எத்தனை தடவை வேணாலும் இந்த மாதிரி விஷயத்தை பண்ண தயார் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்துட்டு, ஓ அப்படியா சரி அவனை ரிலீஸ் பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லும்போது ரெட் ஹேர் வந்துட்டு, என்ன யங் மாஸ்டர் அதுக்குள்ளே விட்டுட்டார் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது வந்து அதுக்கு முன்னாடி வந்து ஒரு முக்கியமான ஒரு மென்ஷன் என்னென்னா வந்து ஹீரோவோட காட் ஜாங் வந்து இவங்க காப்பாற்றிருப்பாங்க அந்த ஹாஸ்டேஜ் எல்லாத்தையுமே வந்து. ஸோ அந்த காட் ஜாங் வந்து ஒரு மாதிரி உயிர் ரொம்ப ஊசலாடிட்டு இருக்கிற நிலைமை சொன்னோன்னு வந்து ஹீரோ வந்து ஒரு கொடூரமான ஒரு கில்லிங் இன்டென்ட் வந்து ரிலீஸ் பண்ண, அது ரெட் ஹேர் மட்டும் இல்லை அங்கே இருக்கிற எல்லாத்தையுமே வந்து ஒரு மாதிரி பயப்படுத்துகிற மாதிரி இருக்குது. ஸோ அந்த லெவலுக்கு வந்து ஹீரோ வந்து இப்போ கடும் கோபத்தில் இருப்பார். ஸோ நீல் லோட் பண்ணோடனே வந்து ஹீரோ வந்து இந்த மாதிரி விடுங்கடா அப்படின்னு சொல்லும்போது அவனுக்கு பின்னாடி ஒன்றுமே புரியாது. வாங்க வந்துட்டு என்ன மாஸ்டர் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது நான் சொல்கிறத மட்டும் சரி, அவனை விட்டு போட்டு கொஞ்சம் பின்னாடி தள்ளி நில்லு அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது அவன் வந்துட்டு சரி அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்து அவரோட கையை வந்து தூக்குறாரு. தூக்கிட்டு, ஏண்டி நீ பண்ண வேலைக்கு நான் சும்மா விடுவேன்னு நினச்சியா, நீ ஜஸ்ட்டு நீல் டவுன் பண்ணி என்னை வந்து மன்னிச்சிரு, நான் வந்து நீ உன்னை வந்து டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், நான் வந்து உன்னோட வலிக்க குறுக்க விட மாட்டேன்னு சொல்லி என்கிட்ட பிச்சை கேட்டேன்னா நீ பண்ணதுக்கெல்லாம் விட்டுட்டு போனோமான்னு சொல்லிட்டு வந்து அங்கே இருக்கிற எல்லாத்தையும் வந்து ஹீரோ பீஸாக வந்து ஒரு மாதிரி வெட்டுறாரு. அது ரொம்ப ரணக்கொடூரமாக இருக்குது. இவன் வந்து இருந்துட்டு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவன் அங்கே போவான். அங்கே போய் பார்த்தா எல்லாரும் வந்து பீஸாக கிடக்குது. அவன் வந்து அவனோட பையனோட தலையை எடுத்து வச்சுட்டு இல்லை என் பையனுக்கா இந்த நிலமை அப்படின்னு சொல்லிவிட்டு அவத்துட்டு ஹீரோவை பார்த்துட்டு, ஏன்டா இப்படி பண்ணினேன், நான் தானே இந்த ட்ராப் செட் பண்ணேன், இதுக்கு என் பையனுக்கு என்னடா சம்மந்தம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்துட்டு, அடிச்சு வாய மூடு, உன்னை பற்றி எனக்கு தெரியாத, நீ பெரிய யோகிமா, இந்த லெட்டரை படிடி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து ஒரு லெட்டர் போட, அந்த லெட்டரில் வந்து அந்த பாய்சன் கிளான் இளவரசன் இருப்பான்ல ஹீரோ டண்டைன் க்ரஷ் பண்ணவன், அவன் வந்து இந்த மாதிரி அவனுக்கு ஒரு நியூஸ் போயிருக்கும், இந்த மாதிரி ஹீரோவுக்கு முக்கியமான ஒரு காட் ஜாங் வந்து தூக்கிட்டு போயிட்டாங்க இந்த கிளான் அப்படின்னு சொல்லும்போது அவனுக்கு வந்து ஏற்கனவே வந்து இப்போ பாய்சன் கிளான் வந்து ரொம்ப கீழ்மட்ட அடியில் வந்து இருக்கும், நல்லா தொங்கிட்டு இருக்கிற மாதிரி. இவன் வந்துட்டு ஒன்றா அந்த டார்க் கிளான் இறக்கணும், இல்லைனா ஹீரோ இறக்கணும், இது ரெண்டுமே நமக்கு பெனிஃபிட் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து இந்த மாதிரி லெட்டர் எழுதி வந்து ஹீரோ அனுப்பிச்சி வச்சுருவான். இந்த மாதிரி உங்கள் அம்மாவை கொன்னது இதுக்கு பின்னாடி இதெல்லாம் வந்து அவதான் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது ஸோ இப்போ ஹீரோக்கு வந்து தெரிஞ்சிருச்சு. இவளுக்கும் வந்து இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியல. அவன் வந்துட்டு ஆமாம் நான் தாண்டா உங்கள் அம்மாவை கொன்னேன், இப்போ என்ன பண்ண போகிறேன், நீ வந்து என்னோடய ஆட்களையும் வந்து கொல்ல போறியா, என்னையும் கொல்ல போறியா, என்னை கொன்னேன்னு என்ன நடக்கும் தெரியுமா, என்னோட அண்ணன் இருக்கானே அவன் எவ்வளோ பெரிய ஆள்னு உனக்கு தெரியுமா, அவனும் ஒரு எல்டர், அவன் தான் ஃபஸ்ட் எல்டர், நீ கை வச்சு பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது
அவளோட கண்ணை வந்து ஹீரோ வந்து வெட்டிடுவார். வெட்டினோடனே வந்துட்டு இல்லை உன்னை சும்மா விட மாட்ட பதச்சுன்னு போய் ஹீரோ வந்து அவளோட வாயுமே வந்து வெட்டிடுறாரு. உன்ன மாதிரி ஒரு கேவலமான ஆட்களுக்கு எதுக்கடி கண் வாய் ரெண்டுமே யூஸ்லெஸ் தான், ஜஸ்ட்டு நான் சொல்கிறத மட்டும் மூடிட்டு கேட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது தூரத்தில் இருக்கிற ஒருத்தர் வந்து பொங்குறான். என்ன தைரியம் தான் வந்து இந்த மாதிரி டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக நடப்போம்னு சொல்லிட்டு ஹீரோ அட்டாக் பண்ணுவார். அப்போ அந்த இல்யூஷன் கிளான் சொல்ல போகிற அந்த 1000 ஃபேஸ்ட் பேந்தம் அவன் வந்து அவனை போர் தெளிகிறான் அசால்ட்டாக. போர் தொழில்னு வந்துட்டு டேய் இது எங்களோட ஃபுல் ஃபோர்ஸ் கிடையாதுடா, இந்த மாதிரி எல்ட்ரு வந்ததுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்துட்டு தெரியும் அவன் வந்தால் ஜஸ்ட் அவன் ஒரு சின்ன பிரச்சனையாக தான் இருப்பான். ஆனால் ஒன்று நீங்கள் இப்படி நினைக்கக்கூடாது. இப்போ அவன் வந்து பார்க்குறான் நீங்கள் இந்த மாதிரி பாய்சன் கிளான் சபார்டினேட்ஸ் எல்லாம் கொண்டு வச்சுருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அந்த எல்லா பிணங்களையும் வந்து இங்கே எடுத்துகிட்டு வந்துடுவார். ஸோ இப்போ அந்த இவங்க ஏற்கனவே கொண்டு அந்த பாய்சன் கிளான் அவனுங்க அப்புறம் இவனுக்கு 2 பேருமே இருக்க. இப்போ 2 கிளானோட பணங்களுமே சேர்ந்து கலந்ததுன்னு வையேன், அந்த எல்டருக்கு வந்து என்ன பண்ணாங்க என்ன நடந்துச்சுன்னே தெரியாது. ஜஸ்ட்டு நீங்கள் 2 பேரும் அடிச்சுட்டு சத்த மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து ஒரு ஸ்கெட்சை போட்டு அங்கே இருக்கிற எல்லாத்தையும் வந்து போட்டு தள்ளுறதுக்கு வந்து ஒரு ஆயத்தமாயிட்டார். அப்போ இருக்கும்போது ஹீரோ வந்து இந்த மாதிரி நான் ஆர்டரை கொடுக்குறேன், அவங்க எல்லாத்தையும் வந்து கொல்லுங்க, ஒருத்தனும் இங்கே வந்து உயிரோட போகக்கூடாது, எல்லாத்தையுமே சாகடிங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது வந்து எல்லாம் அந்த ரெட் ஹேர் அப்புறம் அந்த 1000 ஃபேஸ்ட் பேந்தம் எல்லாமே வந்து அடித்து கொள்ள ஆரம்பிக்கிறானு. ஒருத்தனையுமே வந்து விடல, ஓடி போயெல்லாம் தப்பிக்க பார்ப்பானு, யாரையுமே வந்து உயிரோட விட மாட்டானு. ஹீரோ வந்து அந்த விமன் இருப்பல அவன் மேலே வந்து அவள் தலையில் வந்து காலை வச்சுட்டு ஏய் நீ பண்ண பாரு, அதுக்கெல்லாம் வந்து ஒரு இது வந்து ஒரு லெவலே கிடையாது, உன்னை இன்னும் வச்சு செய்யணும், ஆனால் எனக்கு டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு சொல்லிகிட்டு இருப்பார். சரி அங்கே கதறிட்டு இருக்கிறாங்க இப்போ உன்னோட கிளான் மெம்பர்ஸ், அவனுக்கு இறந்தவொடனே வந்து நீயுமே இறந்துடுவேன். ஜஸ்ட்டு அது வரைக்கும் அவனுங்களோட கதறலும் கூச்சலும் அவனுக்கு இந்த மாதிரி உயிர் பிச்சை கேட்டு அழுகிறது எல்லாம் அவன் காதில் நல்லா காது குளிர கேளு அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்க. அவன் வந்துட்டு எதனால் வந்து இப்படி ஒரு நிலம் வந்து எனக்கு நடக்குது, உண்மையிலேயே வந்து இவங்க எல்லாம் இறந்ததுக்கப்புறம் வந்து நானும் இறந்துடணும்னு சொல்லிட்டு அவர் மாதிரி பயத்தில் இருப்பாள். ஏன்னா தயவு செஞ்சு கொண்டாதுன்னு சொல்லிட்டு அவன் மனசுக்குள்ள இருப்பான். ஏன்னா அவனால் பேச முடியாது, ஹீரோ வாயை விட்டிட்டார்ல. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் வந்து போட்டு தள்ளோடனே ஹீரோ வந்துட்டு பார்த்தியா அவனோட கிளான் மெம்பர்ஸ் என்ன அதுக்குள்ளே இறந்துட்டானுங்க, சரி நீயும் சாகு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அவளை போட்டு தள்ளிடுவார். ஆக்சுவலாக ஹீரோவுக்கு அம்மாவுக்கு பின்னாடி ஒரு மரணமாக இருந்த அந்த முக்கியமான வில்லியவே ஹீரோ வந்து இப்போ தூக்கிட்டார். ஸோ இப்போ சீனம் கட்டாயி ஹீரோ போட்டு வச்ச அந்த ஸ்கெட்ச் மாதிரி தான் நடக்குது. இந்த மாதிரி பாய்சன் கிளானும் டார்க் கிளான் ரெண்டும் அடிச்சிட்டு சத்த மாதிரி தான் வந்து பரவுது. இது ஹீரோ மேலேயும் வேறு யார் மேலேயும் வந்து இந்த சந்தேகம் வந்து திரும்பவே இல்லை. அதுக்கப்புறம் அந்த 1000 ஃபெஸ்ட் ஃபேந்தம் வந்துட்டு நான் நினச்சும் கூட பார்க்கல, யங் மாஸ்டர் வந்து பர்ஃபெக்டாக வந்து ஸ்கெட்சை தீட்டி வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்க. இப்போ அதே சமயம் வந்து ஸ்ரீலங்கட்ட ஹீரோ வந்து அந்த டாக்டருக்கு முன்னாடி அந்த ரெசிடெண்ட்டுக்கு முன்னாடி நின்றுட்டுருப்பான். ஏன்னா ஹீரோவோட கார்டு தான் வந்து இந்த மாதிரி அடிபட்டு கிடக்க. ஸோ இப்போ டைம் போக அந்த டாக்டர் வந்து வெளியில் வர்றான். இந்த மாதிரி உன்னோட கார்டு ஜாங் இருக்கான்ல அவனோட பல் எல்லாமே வந்து பிடுங்கப்பட்டிருக்குது. ஸோ அவனால் வந்து சோறு வந்து சாப்பிடுவேன், ஜஸ்ட்டு அவன் சாகிற வரைக்கும் சூப்பு தான் சாப்பிட்ணும். ஆனால் நீ கவலைப்படாத, அவனோட கண்டிஷன் வந்து ஸ்டேபிள் தான், மற்ற எல்லாமே வந்து கரெக்டாக தான் இருக்குன்னு சொல்லும்போது ஹீரோவுக்கு வந்து லைட்டாக ஹாப்பியாக இருக்குது. இவ்வளோ நாட்களில் வந்து ஹீரோ ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு மாதிரி பதட்டமாக்குறது வந்து இப்போ தான் சபார்டினேட்ஸாக இருந்தாலும் சரி டாக்டராக இருந்தாலும் சரி பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி தெரிஞ்சுட்டு வந்து எல்லாருமே ஹீரோக்கு வந்து கங்க்ராச்சுலேஷன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்க. இந்த மாதிரி டாக்டர் வந்து ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காரு, அதனால வந்து நீங்களும் போய் ரெஸ்ட் எடுங்க யங் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோ வந்துட்டு இல்லை நான் இப்போ வந்து நடத்திக்கிறது வந்து ஜஸ்ட் ஒரு ஸ்டார்ட் தான், இன்னும் இதுக்கு கதையை முடிக்கணும், எங்கெங்கேயோ போகணும், இப்போ நான் அடுத்த பிளான் வந்து போகணுன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அடுத்த பிளானுக்கு வந்து ரெடி ஆகிட்டு இருக்க. இப்போ இதோடய அந்த பார்ட் முடியுது. லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஆக்சுவலாக இதில் வந்து நான் என்னோடய உள்குத்தி சேர்த்தா கொஞ்சம் போட்டு குத்தி வச்சுருப்பேன், உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வந்து நான் சொல்லியிருப்பேன். ஓகே கைஸ், நெக்ஸ்ட்டு பார்ட்லிமெண்ட் வரைக்கும் பை கைஸ். லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. எப்பவும் போல் வீடியோ லேட் ஆகுது அப்படின்னு சொல்லி தப்பாக நினைக்காதீங்க கைஸ், ஆனால் வர வேண்டிய நேரத்துக்கு கரெக்டாக வீடியோ வந்துடும். பை கைஸ்.